10 வருடங்களாக பூட்டியே கிடந்த இரும்பு தொழிற்சாலைக்குள் இருந்து திடீரென மரண ஓலம் கேட்டிருக்கிறது. கஞ்சா பாய்ஸின் ஃபேவரட் ஸ்பாட் கிரைம் ஸ்பாட்டாக மாறியதன் பின்னணி என்ன? சென்னை மாதவரம் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள இரும்பு தொழிற்சாலை அன்று காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. இதே பகுதியைச் சேர்ந்த 24 வயது வாலிபரை ஒரு கும்பல் துடிக்க துடிக்க வெட்டி மிக கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இறந்தவரின் உடலை மீட்டு அதனை பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 24 வயதான சந்துரு என்கிற லோகேஷ். பர்மா காலனியைச் சேர்ந்த சந்துருவிற்கு நிரந்தரமான வேலை கிடைக்காத காரணத்தால் அவர் டிரைவிங், பெயிண்டிங் என கிடைக்கும் வேலைகளையெல்லாம் செய்து வந்துள்ளார். சந்துருவிற்கு ஏரியாவிற்குள் எக்கச்சக்கமான நண்பர்கள் இருந்துள்ளனர். அந்த ஃப்ரெண்ட் லிஸ்டில் சில வில்லங்கமான நண்பர்களும் இருந்ததுதான் தற்போது அவரது உயிர் பறிபோவதற்கான முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. ஆம், சம்பவம் நடந்த வியாழக்கிழமை அதிகாலை சந்துரு அவருடைய நண்பர்கள் 10 பேரோடு இரும்பு தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார். அனைவரும் ஒன்றாக மது அருந்திவிட்டு கஞ்சா புகைத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது நண்பர்களுக்குள் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. போதையின் உச்சத்தில் இருந்த மோனிஷ் என்கிற வாலிபர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்துருவின் தலையில் ஓங்கி வெட்டி உள்ளார். சம்பவ இடத்திலேயே சந்துரு சுருண்டு விழ மோனிஷ் வைத்திருந்த கத்தியை பிடுங்கி சுற்றியிருந்த 10 பேரும் சினிமா பாணியில் சந்துருவை நிதானமாக வெட்டி அணு அணுவாக சித்திரவதை செய்து கொலை செய்துள்ளது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கொலையாளிகள் மோனிஷ், ரூபேஷ், ஜெரோம், ஆகாஷ், பிரகன்குமார், பிரவீன், தூக்னா, அருண் மற்றும் 18 வயதை பூர்த்தி செய்யாத 2 சிறார்களையும் கைது செய்துள்ளனர். மது மற்றும் கஞ்சா போதையில் நடந்த வாக்குவாதம் தான் நடந்த கொலைக்கான காரணமா அல்லது ஏற்கனவே இவர்களுக்குள் முன்விரோதம் இருந்துள்ளதா போன்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குற்றவாளிகளிடமிருந்து வாக்குமூலம் பெற்று 8 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் மீதமிருந்த 2 சிறார்களை சிறுவர் கூர்நோக்கு பள்ளியிலும் சேர்த்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.